إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها قال النبي صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رب مبلغ أوعى من السامع குர்ஆன் அல் ஹதீஸ் இந்த இரண்டை எப்படி விளங்குவது என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை கேட்க நாங்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். இந்த தலைப்பில் ஒரு சொற்பொழிவை ஆற்றுவதற்கு ஏற்பாடு செய்வதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒரு காரணம் இந்த அமைப்பாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் சரியாக விளங்கி இந்த மார்க்கத்தை சொல்லவில்லை என்ற ஒரு விமர்சனம் வெளியிலிருந்து எழுந்திருக்கிறது. இரண்டாவது காரணம், இன்றைக்கு இஸ்லாம் என்ற போர்வையில் பல குழுக்கள் உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு கருத்தை முன்வைக்கின்ற காரணத்தினாலும் மக்களுக்கு எது சத்தியம் எது அசத்தியம், எது உண்மை எது பிழையானது என்று விளங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டையும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு குழுக்களும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் என்று நாம் ஏற்கனவே சொன்னதற்கு ஒரு உதாரணத்தை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு காட்டிக் கொள்கின்றேன். அனைவருக்கும் தெரிந்த விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முஸ்லிம்கள் என்று ஒரு கூட்டம்தான் இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள். அந்த அமைப்பிற்கு பெயர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன்.
இந்த அமைப்பு சுமார் 12 ஹலீஃபாக்கள் வரைக்கும் இருந்து வந்தது. 12 ஹலீஃபாக்களுக்கு பிறகு அந்த அமைப்பு சிதறி பல பிரிவுகளாக ஆகிவிட்டது. அந்த ஜமாஅத்து பல பிரிவுகளாக சிதறிய காரணத்தினால் மார்க்க சட்ட திட்டங்கள் ஹராம் ஹலால் ஃபர்து சுன்னத்து எல்லாம் பலவிதமாக ஆகிவிட்டன. ஒரு உதாரணம் காட்டுகின்றேன். அல் குர்ஆனில் நாங்கள் ஆரம்பத்தில் அலிஃப் லாம் மீம் என்ற 3 அச்சரங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு என்ன கருத்து? இந்த குழப்பங்கள் பிரிவுகள் ஏற்பட்டதற்கு பிறகுதான் இந்த அலிஃப்லாமுக்குரிய கருத்தும் குழம்பி பல கருத்துகளாக மாறிவிட்டது. அலிஃப் லாம் மீம் சிலருடைய கருத்து, இதனுடைய விளக்கம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இன்னும் சிலருடைய கருத்து அலிஃப் லாம் மீம் என்பது அந்த சூராவுடைய பெயர். இன்னும் சிலருடைய கருத்து அலிஃப் என்பது அல்லாஹ்வை குறிக்கிறது, லாம் என்பது ஜிப்ராயீலை குறிக்கிறது, மீம் என்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது. அப்படி என்றால் அல்லாஹ் ஜிப்ராயீல் மூலம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். இதுதான் அலிஃப் லாம் மீமுக்கு கருத்து. நாலாவது ஒரு கருத்து இருக்கிறது. அலிஃப் என்று சொன்னால் அல்லாஹ், லாம் என்று சொன்னால் லத்தீப் அல்லாஹ்வுடைய சிஃபத், மீம் என்று சொன்னால் மஜீத். இப்படி பல கருத்துகள் தோன்றிவிட்டன. இதனால் மக்களுக்கு இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எது சரி எது பிழை என்று விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இதே போன்று ஃபாத்திஹா சூரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதை பற்றி என்ன ஆச்சரியப்படுவீர்கள். எத்தனை கருத்துகள் இதில் இருக்கின்றன. ஒன்று, இமாமும் மஅமூமும் கட்டாயம் ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும் தொழுகையில். இது ஒரு கோஷ்டியுடைய கருத்து. இன்னொரு கோஷ்டியுடைய கருத்து, இமாமுக்கும் ஃபாத்திஹா அவசியமில்லை, மஅமூம்களுக்கும் ஃபாத்திஹா அவசியமில்லை தொழுகையில். மூன்றாவது கோஷ்டியுடைய கருத்து, இமாம் கட்டாயம் ஃபாத்திஹா ஓத வேண்டும், மஅமூம்களுக்கு ஃபாத்திஹா தேவையில்லை. நாலாவது கருத்து, சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையில் மஅமூம்களுக்கு ஃபாத்திஹா ஓத தேவையில்லை. சப்தமிடாமல் தொழக்கூடிய லுஹர் அஸரில் மஅமூம்கள் ஃபாத்திஹா ஓத வேண்டும். இப்படி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்து 12 ஹலீஃபாக்களுக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பிறகுதான் இப்படியான கருத்து மோதல் ஏற்பட்டன. காரணம் பிரிவுகள் தோன்றிய காரணத்தினால். அப்ப இந்த பிரிவுகள் இப்படி தோன்றுவதற்கு காரணம் என்ன? இந்த குர்ஆன் ஹதீஸை எந்த அமைப்பில் விளங்க வேண்டுமோ அந்த அமைப்பில் இவர்கள் விளங்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில், அந்த 23 வருட காலத்தில் அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்த சஹாபாக்களோடு அவர்கள் எப்படி இந்த வஹியை விளங்கினார்களோ விளங்கப்படுத்தினார்களோ அந்த அமைப்பை விட்டு விட்டார்கள். இதனால் தான் இப்படியான கருத்து மோதல்கள் தோன்றின. தோன்றிய காரணத்தினால் இன்று சிலருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது.
இந்த இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு மத்தியில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்ற இந்த சத்திய இஸ்லாம் ஒரு வித்தியாசமானது. தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, உது, தஸ்பீஹ், ஜிக்ரு, ஒவ்வொரு விஷயத்திலும் வித்தியாசம் காணப்படுகிறது. தாங்கள் கேட்டிராதவைகளை எல்லாம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கிறது. எனவே இவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது. சிலருக்கு இது உண்மையான இஸ்லாம் என்று விளங்கி வந்து பைஅத் செய்து சேருகின்றார்கள். இன்னும் சிலருக்கு இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் குறை சொல்லவும் முடியாது, எங்களுடைய கடமை விளக்கப்படுத்துவது. அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்னவென்றால், இந்த குர்ஆன் ஹதீஸை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சரியாக விளங்கவில்லை என்று ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் இந்த தலைப்பை இங்கு இட்டிருக்கின்றோம். எனவே சுருக்கமாக நாம் இதை பார்ப்போம். இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியுமா முடியாதா? முதலாவது, அதிகமான பிரிவுகளுடைய கருத்து குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியாது. அது விளங்குவதற்கென்று அல்லாஹு தஆலா சில இமாம்களை படைத்தான். அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இப்போது இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியாது. அவர்கள் என்னென்ன தப்சீர் என்ற போர்வையில் எழுதி வைத்திருக்கிறார்களோ அதைத்தான் நம்ப வேண்டும். இன்று இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியாது என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இது சரியா பிழையா என்றால், இது குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே இது பிழை. குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியும். என்ன ஆதாரம்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஹுதன் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த குர்ஆன் ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதாக இருந்தால், அந்த குர்ஆனை ஒரு மனிதன் எடுத்து படித்து பார்த்து அதை விளங்கினால்தான் அவனுக்கு நேர்வழி காட்டும். இந்த குர்ஆன் ஒருவருக்கு விளங்குகிறது இல்லை என்றால் அவர் எப்படி நேர்வழி அடைவார்? இந்த குர்ஆன் கூறுகின்ற இந்த மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்? எனவே குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியும். ஹுதன் லின்னாஸ். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான் 17:9, இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹி அக்வம். இந்த குர்ஆன் மிகச் சரியான பாதையை காட்டுகிறது. அப்ப ஒருவருக்கு விளங்கினால் தானே இது சரியான பாதை என்று அவர் விளங்கி இதை ஏற்றுக்கொள்வார் இஸ்லாமிய மார்க்கத்தை. விளங்க முடியாது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இப்படி சொல்ல மாட்டான். இன்னொரு இடத்தில் 47:24 அல்லாஹு தஆலா கேட்கின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க கூடாதா? இதிலே என்ன இருக்கிறது, அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்று இவர்கள் பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இப்படி இந்த குர்ஆனை பார்க்காமல் இது விளங்குகிறது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களே, இவருடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். எனவே அல்லாஹ் தான் கேட்கின்றான், இவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, பார்க்க வேண்டாமா, விளங்க வேண்டாமா என்று. எப்படி இது விளங்க முடியாது என்று சொல்வது? இது மறுமை நாள் வரைக்கும் இந்த ஆயத்து பொருந்தும். பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் கேட்கிறீர்களே, இது ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் நீங்கள் போய் வராதவர்களுக்கு எட்டி வைத்து விடுங்கள். ஏன்? ருப்ப முபல்லகின் அவ் ஆமின சாமி. என்னிடத்தில் கேட்கின்ற உங்களை விட கூடுதலாக விளங்கக்கூடியவர்கள், சரியாக விளங்கக்கூடியவர்கள் பின்னால் வருவார்கள் என்று சொன்னார்கள். அப்ப இதுல விளங்குது, நல்ல விளக்கசாலிகள் பின்னால் தோன்றிக் கொண்டு இருப்பார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது. இது சஹீஹான ஹதீஸ். அப்ப குர்ஆனை விளங்க முடியும் என்பதை நாம் இந்த குர்ஆன் ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். இந்த அடிப்படையில் யதார்த்தத்தில் இந்த குர்ஆன் ஹதீஸை மக்கள் எப்படி விளங்குகிறார்கள்?
என்று பார்த்தால் 3 விதமாக இந்த குர்ஆன் ஹதீஸை மக்கள் விளங்குகிறார்கள். ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் உலகத்தில் 100 கோடியில, அவர்களுக்கு நம்பிக்கையான உலமாக்கள் ஒன்றை சொன்னால் அது குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை முன்வைத்து வைக்காமல் சொன்னால் அப்படியே நம்புகிறார்கள், நம்பி அப்படி செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த உலமாக்களில் முழுமையான நம்பிக்கை. உதாரணத்திற்கு, ஒருவர் கால் தவறி கீழே விழுந்து விட்டார். உடனே யா முஹியத்தீன் என்று சொல்லுகிறார். இது கூடுமா கூடாதா என்றால் சில உலமாக்கள் இது கூடும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இதை நம்புகிறார்கள், நம்பி அவர்களும் இப்படி செயல்படுகிறார்கள். கால் சரிக்கு கீழே விழும்போது யா முஹியத்தீன் என்று சொன்னால் பகதாதிலே அடங்கப்பட்டிருக்கின்ற முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி வந்து என்னை காப்பாற்றுவார்கள் என்று நம்புகிறார். இப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த அரபு மொழி தெரியாது. இந்த அரபு மொழியை படித்தவர்கள் இந்த குர்ஆன் ஹதீஸை மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். தர்ஜுமத்துல் குர்ஆன், புகாரி, முஸ்லிம், திருமதி, அபூ தாவூத் மொழிபெயர்ப்பிலே வந்திருக்கிறது. இதை படிக்கிறார்கள் அவர்கள். அரபு மூலம் அவர்களுக்கு விளங்க முடியாது. இந்த தமிழ் மொழியை வைத்து விளங்கி அவர்களும் இந்த மார்க்கத்தை சொல்லுகின்றார்கள், அவர்களும் செயல்படுகின்றார்கள். அவர்கள் ஒரு விதமாக இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்கிக் கொள்கின்றார்கள். எப்படி? அவர்கள் இந்த குர்ஆன் ஹதீஸ் தமிழை மொழிபெயர்க்கும் போது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த கொள்கை உடையவர்கள் எப்படி மொழிபெயர்த்திருக்கின்றார்களோ அதை அவர்கள் நம்பி செயல்படுகின்றார்கள். எப்படி? உதாரணத்திற்கு, ஒருவர் கால் சரிக்கு கீழே விழும்போது யா முஹியத்தீன் என்று சொல்வது கூடுமா என்றால் கூடாது என்று அவர்கள் எழுதியிருப்பார்கள். இதை இவர்கள் நம்பி ஆம் கூடாது என்று இவர்களும் மார்க்கத்தை தஅவா செய்வார்கள், இவர்களும் அந்தபடி நடப்பார்கள். இப்படி ஒரு சாரார் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார், அவர்கள் மദ്രஸாக்களில் போய் அரபு மொழியை படித்து இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்கி அவர்கள் அந்த மദ്രஸாவிலிருந்து வெளியில் வரும்போது பல கருத்துகளுடன் வெளியாகுவார்கள். ஒரு மദ്രஸாவிலிருந்து ஒரு 100 பிள்ளைகள் வெளியேறும் போது அதிலே பல கருத்துகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். வெளியில் வந்து அவர்கள் அந்தந்த கருத்தை மக்களுக்கு சொல்லுவார்கள். ஒருவர் வந்து சுபஹில் குனுவத்து ஓத வேண்டும் என்பார், இன்னொருவர் சுபஹிலே குனுவத்து ஓதக்கூடாது என்பார், ஒருவர் குனுவத்து ஓதுவருக்கு பின்னால் தொழலாம் என்பார், இன்னொருவர் குனுவத்து ஓதாதவருக்கு பின்னால் தொழக்கூடாது என்பார். இப்படி பல கருத்துகளோடு வெளியிலே வருவார்கள். மௌலவிமார்களாக வந்து இந்த மார்க்கத்தை சொல்லுவார்கள். இப்படி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த குர்ஆன் ஹதீஸை 3 விதமாக மக்கள் விளங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி இந்த விளங்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், பலவிதமான கருத்து மோதல்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கின்றன. எப்படி? ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய பர்தா அமைப்பு, இதை பற்றி என்ன பல கருத்துகள். சிலரிடத்தில் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்க வேண்டும், சிலரிடத்தில் முகத்தையும் கையையும் திறக்க வேண்டும், இன்னும் சிலரிடத்தில் முகம் கை திறக்கலாம், இன்னும் சிலரிடத்தில் முகம் கை மூடுவது பித்அத், இன்னும் சிலரிடத்தில் கண்களை மட்டும் திறக்கலாம். இப்படி பல கருத்து மோதல்கள் இந்த பிரிவுகளுக்கு மத்தியில் இருப்பது நீங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். இதே போன்று ஒருவர் அபத்தை தொட்டால் ஒழு முறியுமா முறியாதா, பல கருத்துகள். பெண்ணை ஒழு செய்துவிட்டு ஒரு அஜ்னபியத்தான பெண்ணை தொட்டால் ஒழு முறியுமா முறியாதா, பல கருத்து.
கிராஅத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓத வேண்டுமா இல்லையா? பல கருத்துகள். சூனியம் இருக்கிறதா இல்லையா? ஒருவர் இருக்கிறது என்கிறார், ஒரு சாரார் இல்லை என்கிறார்கள். ஒரு சாரார் சூனியத்தை நம்புபவன் முஸ்லீம் இல்லை என்கிறார்கள். ஒரு சிலர் இல்லை முஸ்லீம் தான் என்று சொல்லுகின்றார்கள். பல கருத்து மோதல்கள். அவுலியாக்களுக்கு கபூர் கட்ட முடியுமா முடியாதா? சிலரிடத்தில் கூடும், சிலரிடத்தில் மக்ரூஹ், சிலரிடத்தில் ஹராம், சிலரிடத்தில் அதை உடைக்க வேண்டும். பர்து தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா கருத்து மோதல், ஃபஜ்ரிலே குனுவத் கருத்து மோதல், இதே போன்று தராவி எத்தனை ரகாத் கருத்து மோதல், தொழுகையில் விரல் அசைப்பது கூடுமா கூடாதா கருத்து மோதல், பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வது கூடுமா கூடாதா கருத்து மோதல். அல்லாஹு தஆலா இரவில் 3வது பகுதியில் 1வது வானத்துக்கு இறங்குகிறான். இது உண்மையில் அல்லாஹ் இறங்குகிறானா அல்லது ஒரு உதாரணம் காட்டப்பட்டதா அல்லது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறதா கருத்து மோதல். இப்படி நாங்கள் பல கருத்து மோதல்களை இந்த சமூகத்திலே பார்க்கிறோம். இஸ்லாம் என்ற போர்வையில் பல பிரிவுகள், பல கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் வைக்கிறார்கள். மக்களுக்கு குழப்பம் என்னவென்றால், இதில் எது சரி எது பிழை, எதை ஏற்றுக்கொள்வது எதை விடுவது என்பது அவர்களால் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அவர்களுக்கு இல்லை. ஏன் இப்படியான கருத்து மோதல் ஏற்பட்டது என்றால், இவர்கள் குர்ஆன் ஹதீஸை எப்படி விளங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அந்த அடிப்படை இவர்கள் விட்டுவிட்டு மனிதர்களுடைய கருத்துகளுக்கும் தங்களுடைய புத்திக்கும் சிந்தனைக்கும் இடம் கொடுத்தார்கள். கொடுத்ததனால் தான் இத்தனை கருத்து மோதல் இந்த மார்க்கத்தில் ஏற்பட்டிருக்கின்றன. இப்போ ஒரு கேள்வி வருகின்றது, அப்படி என்றால் எப்படி இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்குவது என்று ஒரு கேள்வி வருகின்றது. இதற்கு சரியான பதில், இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். 1400 சொச்ச வருஷம் நாங்கள் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாங்கள் பின்னோக்கி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு செல்ல வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த குர்ஆன் ஹதீஸ் வழங்கப்பட்டது என்ற அந்த அடிப்படைக்கு நாங்கள் போக வேண்டும். அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்ததே அல்லாஹ்வுடைய வஹியை மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு தான். எனவே அல்லாஹ்வுடைய அந்த தூதர் என்ன விளக்கம் கொடுத்தார்களோ அந்த விளக்கத்துக்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் இந்த கருத்து மோதல்களுக்கு முடிவு கட்ட முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை கூறுகின்றான் 5:15, யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, கத் ஜாஅக்கும் ரசூலுனா யுபய்யினு லக்கும் கஸீரம் மிம்மா குன்தும் துஃபூன மினல் கிதாப். அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விடயங்களை தெளிவுபடுத்துவதற்குத்தான் எங்களுடைய தூதர் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதிலே வருகின்றது யுபய்யினு லக்கும், தெளிவுபடுத்துவதற்கு. பயான் என்று சொல்லுவோம், பயான் நடக்கிறதுனா தெளிவு நடக்கிறது. சரியான கருத்து தெளிவு பயானுக்கு. குர்ஆன் ஹதீஸை தெளிவுபடுத்துகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. அப்ப அல்லாஹு தஆலா இங்கு கூறுகின்றான், தெளிவுபடுத்துவதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவு எங்கிருந்து எடுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து. இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தௌராத் இன்ஜீலில் அல்லாஹ் இறக்கிய சட்ட திட்டங்களை மாற்றி மறைத்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விளக்கப்படுத்தினார்கள். இதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லுகின்றான். இதே போன்று 14வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஒமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி லியுபய்யின லஹும். ஒவ்வொரு தூதரையும் அவருடைய அந்த நாட்டு பாஷையிலே நாம் இறக்கி வைத்தோம். ஒரு தூதரை அனுப்பும் போது ஒரு ஊருக்கு, அந்த ஊரில் என்ன மொழி
பேசப்படுகின்றதோ அந்த மொழி அறிந்த ஒருவரைத்தான் தூதராக அனுப்புவோம். எதற்கு? லியுபய்யின லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி அந்த வேதத்தை தெளிவுபடுத்துவதற்கு. அப்ப தூதருடைய விளக்கம் தான் மார்க்கம். அந்த விளக்கத்தை நாம் முதலில் எடுக்க வேண்டும். இதே போன்று 16:44 அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஅன்ஸல்னா இலைக ஸிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். இந்த திக்ர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை நாம் உங்களுக்கு இறக்கி வைத்தோம். ஏன்? அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்ப நபிமார்கள் வந்தது எதற்கு? அல்லாஹ்வுடைய வஹியை விளக்கப்படுத்துவதற்கு. அப்ப இந்த விளக்கம் நாம் எடுக்க வேண்டும் முதலில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து. ஆனால் பின்னால் வந்தவர்கள் இதை விட்டு தங்களுடைய கருத்துகளுக்கும் மனிதர்களுடைய கருத்துகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால்தான் இவ்வளவு கருத்து மோதல் ஏற்பட்டது. இந்த கருத்து மோதலினால் தான் இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு நாளைக்கு பல கொலைகள். யாருக்கு மத்தியில்? இது கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த உம்மத்துக்கு மத்தியிலே. ஈராக்கிலே பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை பேர்? யார் இவர்கள்? 2 சாராரும் முஸ்லீம்கள் என்று சொல்பவர்கள். பலஸ்தீனிலே பாருங்கள், 2 சாராரும் முஸ்லீம்கள் என்று சொல்பவர்கள். சிரியாவிலே எத்தனை குழுக்கள்? அத்தனை குழுக்களும் தங்களை முஸ்லீம் என்று சொல்பவர்கள். எத்தனை பேர்கள் ஒரு நாளைக்கு மாண்டு மடிகிறார்கள்? என்ன காரணம்? இந்த கருத்து மோதல். இவருடைய மார்க்கம் மதுஹப் கொள்கை மற்றவருக்கு பிடிக்காது. இவருடைய நோக்கம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும், அவர்களுடைய நோக்கம் இவர்களை தீர்த்து கட்ட வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை உயிர்? சிந்தித்து யூத கிறிஸ்தவர்களிலே இல்லை, இந்துக்களில் கிடையாது, இவர்களில் தான். இந்த உம்மத்தில் அடிப்படை காரணம் இந்த கருத்து மோதல் தான். எனவே இப்படியான இந்த கருத்து மோதல் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்த விளக்கத்தை விட்டுவிட்டு இவர்கள் வேறு பக்கம் சாய்ந்தார்கள். இந்த கருத்து மோதல்களை நன்றாக நாங்கள் விளங்க வேண்டும். இன்னும் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தெளிவான மார்க்கத்தை மக்களுக்கு முன்வைக்கிறது. குர்ஆன், ஹதீஸ், இதுல விளக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த விளக்கம். எனவே இன்று மக்கள் சுமார் 1200 வருடங்களாக இந்த மனிதர்களுடைய கருத்துகளையும் கருத்து மோதல்களையும் கேட்டு கேட்டு அமல் செஞ்சு பழக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அந்த விளக்கம், குர்ஆன் ஹதீஸை விளங்கக்கூடிய அந்த விளக்கம் மறைக்கப்பட்டு விட்டது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றி மீண்டும் அந்த இடத்திற்கு சென்று அந்த விளக்கத்தை கொண்டு வந்து மக்களுக்கு முன்வைக்கும் போது இவர்களுக்கு இது புதிதாக விளங்குகிறது. ஏன்? பழக்கப்பட்டது வேறொன்று, இது புதிதாக தெரிகின்றது. ஆனால் இது வெளிப்படையில் புதிதாக இருந்தாலும் இது பழையதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை தான் நாங்கள் முன்வைக்கின்றோம். அந்த வழிக்கு சென்றால் இந்த கருத்து முதல் ஏற்படாது. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த உலுவுடைய ஃபர்ஸ் எத்தனை? உலுவுடைய ஃபர்ஸ் எத்தனை பாருங்க. ஹனஃபி என்று ஒரு கோஷ்டி, அவர்களிடத்தில் உலுவுடைய ஃபர்ஸ் 4. ஷாஃபி இடத்தில், மாலிக் இடத்தில் 7, இமாம் ஷாஃபி இடத்தில் 6, இமாம் அஹமது பின் ஹம்பல் இடத்திலும் 6. ஆனால் ஷாஃபிக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஷாஃபி இடத்தில் 3 முடியை நனைத்தால் போதும் பொது செய்யும் போது இப்படி. ஆனால் ஹம்பல் இடத்தில் முழுமையாக மசகு செய்ய வேண்டும். பாருங்கள் கருத்து மோதல.
குர்ஆன்ல இருக்குகின்றது, இதா கும்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் வம்ஸஹு பிருஊசிக்கும் வஅர்ஜுலக்கும். தொழுகைக்கு நீங்கள் தயாரானால் முகத்தை கழுவுங்கள், கையை கழுவுங்கள், தலையை மசகு செய்யுங்கள், காலை கழுவுங்கள். இவ்வளவுதான் இருக்கிறது. இந்த ஹனபிகள் இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு அவர்களாக விளங்கி ஃபர்து 4 என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு விளக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நபியுடைய விளக்கத்துக்கு இவர்கள் செல்லவில்லை. நபியுடைய விளக்கம் வந்திருக்கிறது ஃபர்து எத்தனை என்று. குர்ஆனில் 4 இருக்கின்றது. குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ். அவர்கள் ஹதீஸை விட்டுவிட்டார்கள், நபியுடைய விளக்கத்துக்கு போகவில்லை. தங்களுடைய புத்தியை வைத்துக் கொண்டு ஃபர்து 4 என்றார்கள். ஹனபிகளிடத்தில் இவ்வளவு, முகத்தை கழுவி, கையை கழுவி, தலையை மசகு செய்து, காலை கழுவினால் ஒன்று சரி, வேற ஒன்றுமே தேவையில்லை. மாலிக் கொஞ்சம் முன்னால் போய் ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு 7 என்று சொன்னார். ஷாஃபி ஹனபி கொஞ்சம் இறங்கி 6 என்று சொன்னார்கள். இது எல்லாமே பிழை. இது எல்லாம் அவர்களுடைய கருத்தும் பெரியாருடைய கருத்தும், குர்ஆன் ஹதீஸ் அல்ல. இது குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் 15க்கு மேல் இருக்கின்றது உதுவுடைய பருவ. ஆச்சரியப்படுவீர்கள். முதலாவது பிஸ்மில்லா பருது. பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். வாய் கொப்பளிப்பது பருது, மூக்குக்கு தண்ணி கொடுப்பது பருது, தாடிக்கு தண்ணீர் கொடுத்து 3 முறைப்படி கோரி விடுவது பருது, ஒது செய்துவிட்டு அபத்துக்கு தண்ணீர் தெளிப்பது பருது. இப்படி 15க்கு மேல் பருது இருக்கின்றது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உள்ள அந்த விளக்கத்துக்கு சென்று இந்த கருத்தை முன்வைக்கிறது. சுமார் 15, 16, 17 உதுவுடைய பருதுகள். கேட்பவர்களுக்கு ஆச்சரியம். ஏன் அந்த பெரிய இமாம் அபூ ஹனீஃபா இப்படி சொல்லவில்லை, மாலிக் சொல்லவில்லை, ஹனபி சொல்லவில்லை, ஷாஃபி சொல்லவில்லை என்று அவர்களுக்கு ஒரு சந்தேகம். எனவே நினைத்து விடுகின்றார்கள் இவர்கள் குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்கவில்லை என்று. அப்படி அல்ல. குர்ஆன் ஹதீஸை எந்த முறையில் விளங்க வேண்டுமோ அந்த முறையில் நாங்கள் விளங்கித்தான் இப்படி சொல்லியிருக்கின்றோம். தொழுகையுடைய பருது விஷயத்தில் இத்தனை கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த விளக்கத்தை புறக்கணித்துவிட்டு உதுவின் இந்த பருது விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த விளக்கத்தை புறக்கணித்துவிட்டு தங்களுடைய சுய விளக்கத்தின்பால் சென்றதனால்தான் இத்தனை கருத்து மோதல். ஹனபிகளிடத்தில் உதுவுடைய பர்து 4, மாலிக் மதுஹபில் உதுவுடைய பர்து 7, ஷாஃபி மதுஹபில் உதுவுடைய பர்து 6, ஹம்பலி மதுஹபில் உதுவுடைய பர்து 6. ஷாஃபி ஹம்பலிக்கு உள்ள ஒரு வித்தியாசம், ஷாஃபி மதுஹபில் 3 முடியை தடவினால் போதும், ஹம்பலி மதுஹபில் முழுமையாக தலையை மசகு செய்ய வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த அந்த விளக்கத்துக்கு நாம் சென்று பார்த்தால் இந்த உதுவுடைய பருதுகள் சுமார் 16 இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உது செய்திருக்கிறார்கள். இந்த 16ஐ நாங்கள் எடுத்து சொல்லும் போது மக்களுக்கு வியப்பாக இருக்கிறது. ஏன் இலங்கையில் உள்ளவர்கள் பழக்கப்பட்டது உதுவுடைய பர்து 6 என்று, இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் பழக்கப்பட்டது உதுவுடைய பர்து 4 என்று.
சவுதி போன்ற நாடுகளில் உள்ளவர்கள் பழக்கப்பட்டது உதுவுடைய ஃபர்து 6 என்று. அந்த வித்தியாசத்துடன் அதே போன்று சூடான், மொரோக்கோ, அல்ஜீரியா போன்ற நாடுகளில் உள்ளவர்கள் மாலிக்கை பின்பற்றுபவர்கள் அவர்கள் பழக்கப்பட்டது உதுவுடைய ஃபர்து 7 என்று. அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய வெளியீடுகளில் இதே போன்று இந்த பயான்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்த அந்த முறையை பார்த்தால் அதில் சுமார் 16 ஃபர்துகள் இருக்கின்றன என்பதை சொல்லும் போது அவர்களுக்கு அது புதினமாக இருக்கின்றது. உடனே நினைக்கிறார்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்கவில்லை என்று. இதே போன்று இன்னொரு கருத்து மோதலை பாருங்கள். நான் ஏன் இந்த கருத்து மோதல்களை முன்வைக்கின்றேன் என்றால், முக்கியமான விடயம் இந்த கருத்து மோதல்கள் இந்த அளவு தூரத்துக்கு சென்று இப்படிப்பட்ட பெரும் குழப்பங்களை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதற்கு காரணம் இதுதான். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பு குர்ஆன் ஹதீஸை விளங்குகின்ற விஷயத்தில் எதை கடைபிடிக்கின்றதோ இதை மற்றவர்கள் கடைபிடிக்கவில்லை. இதனால் தான் இவ்வளவு பிரச்சனை. உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், ஒருவர் உது செய்துவிட்டு அபத்தை தொட்டால் உது முறியுமா முறியாதா? இவ்வளவு கருத்து மோதல் ஏன் ஏற்பட்டது பாருங்கள். ஹனபி மதுஹபில் ஒருவர் ஒது செய்துவிட்டு தன்னுடைய அபத்தை தொட்டால் ஒது முறியாது. மாலிக் இமாமிடத்தில் ஒது முறியும். ஆனால் எப்போது அவர்கள் எழுதுகின்றார்கள், இதா மஸ்ஸ அஸ்ஸக்கரல் முத்தஸில், அவரோடு இருக்கின்ற அந்த அபத்தை தொட்டால் தான் ஒது முறியும். என்னுடைய விளக்கம், அவருடைய அபம் அவரை விட்டு பிரிந்து விட்டது. ஏதோ ஒரு வகையில் பிரிந்து விட்டது. அதை அவர் கையிலே ஒது செய்ததற்கு பிறகு தொட்டால் ஒது முறியாது. இது மாலிக் மதுஹபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதே போன்ற ஷாஃபி மதுஹபில் முத்தஸில் முன்ஃபஸில் இரண்டை தொட்டாலும் ஒது முறியும். அவரோடு சேர்ந்திருக்கும் போது தொட்டாலும் ஒது முறியும். அவரை விட்டு பிரிந்து கீழே கிடக்கும் போது கையால் தொட்டாலும் ஒது முறியும். அதே நேரத்தில் இந்த விரல்களின் ஓரத்தினால் தொட்டால் முறியாது. எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹம்பலி மதுஹபிலே பல கருத்து மோதல்கள். அவர்களிடத்தில் எந்த அளவு ஒது முறியும் என்றால், ஒருவருடைய அபத்தை தொட்டாலும் முறியும், இன்னொருவருடைய அபத்தை தொட்டாலும் முறியும். அபம் அவர்களிருந்து பிரிந்ததற்கு பிறகு அதை தூள் தூளாக்கி அதிலே கை வைத்தாலும் ஒது முறியும். என்ன காரணம்? ஏன் இவ்வளவு கருத்து மோதல் இந்த விஷயத்தில்? அபத்தை தொட்டால் ஒது முறியுமா முறியாதா? செல்ல வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு. இந்த விளக்கங்களின் பக்கம் நான் போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் மஸ்ஸ ஸக்கரஹு ஃபல்யத்தவல்லா. விளக்கத்தோடு பல ஹதீஸில் வந்திருக்கின்றன. திரையின்றி ஒருவர் ஒது செய்து விட்டு தன்னுடைய அபத்தை தொட்டால் ஒது முறியும், அவ்வளவுதான். இது முத்தஸில் முன்ஃபஸில் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இதெல்லாம் மனிதர்களுடைய கருத்துகள், அவருடைய விளக்கங்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த விளக்கத்துக்குத்தான் செல்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட விளக்கத்திற்கு. இப்படி ஒருவர் திரையின்றி ஒது செய்துவிட்டு தன்னுடைய அபத்தை தொட்டால் ஒது முறியும். ஒரு சிலர் கேட்பார்கள்,
அப்ப மதுஹபுடைய இமாம்கள் எவ்வளவு பெரிய அறிஞர்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள் மற்றவருடைய தொட்டாலும் உது முறியும் என்று. நீங்கள் எப்படி மறுப்பீர்கள்? நாம் சொல்லுவோம், வாருங்கள் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செல்வோம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு. ஹதீஸை எடுத்தால் மன் மஸ்ஸ ஸக்கரஹு என்று இருக்கிறது. ஹூ என்றால் தன்னுடைய அவத்தை தொட்டால், மற்றவருடையது அல்ல. தன்னுடைய ஆபத்தை தொட்டால் உது முறியும் என்று இருக்கிறது. இப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் உள்ள அந்த விளக்கத்துக்கு நாங்கள் சென்றால் இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்கி செயல்படவும் முடியும், மற்றவர்களுக்கும் நாங்கள் இதை தெளிவாக சொல்ல முடியும். அப்ப இப்போது ஒரு கேள்வி வருகின்றது. இப்ப கருத்து மோதல் வந்துவிட்டது. ஒவ்வொரு கிதாபை எடுத்தால் ஒவ்வொரு விதமான விளக்கம், ஒரு தப்சீரை எடுத்தால் ஒவ்வொரு விதமான விளக்கம். இடி மின்னல் ஒருவருடைய விளக்கம், அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வீச்சு என்று எழுதியிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத்தாகி 1000 வருடம். அவருடைய வாழ்வீச்சு தான் அந்த இடி மின்னல் என்று எழுதுகின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த விளக்கமா? இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னான், லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, சொர்க்கத்திலே வாழுங்கள், தின்னுங்கள், உண்ணுங்கள், குடியுங்கள், ஆனால் இந்த மரத்துக்கு கிட்டே செல்லாதீர்கள். அவ்வளவுதான் குர்ஆனில் இருக்கின்றது. இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கவில்லை, புதிய விளக்கம். ஆனால் என்ன எழுதியிருக்கிறார்கள்? ஒரு சிலர் எழுதுகின்றார்கள் ஈத்த மரம், ஒரு சிலர் எழுதுகின்றார்கள் அத்தி மரம், ஒரு சிலர் எழுதுகின்றார்கள் ஜெய்தூன் மரம். இப்படி பல கருத்துகள். என்ன செய்வது? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நபியுடைய காலத்துக்கு திரும்பும். அங்கு சென்று பார்த்தால் குர்ஆனில் மரம் என்று மட்டும் இருக்கின்றது. இது என்ன மரம் என்று குர்ஆனிலே சொல்லவில்லை. எனவே அதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஈத்த மரம் என்று சொல்லவில்லை, அத்தி மரம் என்று சொல்லவில்லை, ஜெய்தூன் மரம் என்று சொல்லவில்லை. இதே போன்று அல்லாஹு தஆலா இடத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் கைஃப துஹ்யில் மௌத்தா, மரணித்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய்? அப்ப அல்லாஹு தஆலா கேட்டான், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொன்னார்கள், நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய கண்ணால் நான் பார்க்க வேண்டும். உடனே சொன்னார்கள், 4 பறவைகளை எடுத்து அறுத்து அதை கலந்து ஒரு மலையிலே வைத்து விட்டு கூப்பிடுங்கள். உடனே இப்ராஹிம் நபி அவர்கள் 4 பறவைகளை எடுத்து அறுத்து அந்த சதைகளை கொண்டு போய் மலையிலே வைத்து விட்டு கூப்பிட்டார்கள். உடனே அந்த பறவைகள் பறந்து வந்ததை கண்டார்கள். இது என்ன பறவைகள்? குர்ஆனிலே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுக்கவும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் இப்படி எழுதுகிறார்கள், அது மயில். இதே போன்று மரம் கொத்தி, புறா, இப்படி பல கருத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இது இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு தான் செல்லும். சென்று பார்த்தால் இது சம்பந்தமாக எந்த ஒரு விளக்கமும் அங்கு சொல்லப்படவில்லை. எனவே நாங்கள் அந்த விஷயத்தில் அப்படியே விட்டுவிட வேண்டும். இது அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் நீங்கள் இதை ஏன் மற்றவர்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டு நம்பவில்லை என்றெல்லாம் அல்லாஹு தஆலா கேட்க மாட்டான். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு விளக்கம் தரவில்லை? இப்படி நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு விடயங்களிலும் பல கருத்து மோதல்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த குர்ஆன் ஹதீஸை மட்டும் எடுத்து அல்லாஹ்வுடைய இந்த தீனை மக்களுக்கு நாங்கள் முடியுமான வரை முன்வைக்கின்றோம். இதில் எந்த கலப்படமும் கிடையாது, கூட்டுதலும் கிடையாது, குறைத்தலும் கிடையாது. எனவே மக்களுக்கு இது புதிதாக தெரிகின்றது. அதனால்தான் சிலர் இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்காத காரணத்தினால்தான்
இவர்கள் புது புது கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்று அந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்ற இந்த மார்க்கத்தில் நிறைய புதிய விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் உண்மையில் இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த விடயங்கள் தான். அந்த ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் குர்ஆன் ஹதீஸை முன்வைக்கின்றோம் ஆதாரமாக. இதில் என்ன பிழை இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். உதாரணத்துக்கு, முழு உலகத்திலும் கோழி வளர்க்கிறார்கள். எப்படி கோழி வளர்க்கிறார்கள்? கோழி வளர்க்குறாங்க, அவுத்து விடுவாங்க, வெளியில போவோம், மேயம், இரவையில வர அடைப்பாங்க, தேவைப்பட்டு அறுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த கோழி சாப்பிடுவதெல்லாம் நஜீஸ். எத்தனையோ இடத்துல நாங்கள் பார்க்கிற நாட்டு பகுதிகளில் மக்கள் மலம் கழிப்பது உங்களுக்கு தெரியும். மூதூர்ல போய் பாருங்க, அங்க நாங்க ஓதுனத்தினால நான் சொல்றேன். வெளி வயல்களில் போய் தான் எல்லாரும் மலம் கழிக்கிறது, ஆண்கள் பெண்கள். இரவையில காலையில கோழிகள் போய் அதைத்தான் சாப்பிடும். இது நாங்க சிறு பிள்ளையில கூட எங்கட வீட்டுகளையும் இப்படித்தான் நாங்க கண்டது தெரியாது. அப்ப இந்த கோழி நாங்க அறுத்து சாப்பிடுவோம். கூடுமா? நாங்கள் சொல்லுகின்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த கோழிகள் சாப்பிடுவது ஹராம். அதாவது மலம் சாப்பிடுகின்ற கோழி, மிருகங்கள் சாப்பிடக்கூடாது. தெளிவான ஆதாரத்தை முன்வைக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஜீஸ் சாப்பிடக்கூடியவைகளை நீங்கள் சாப்பிடாதீர்கள், அதனுடைய பாலை குடிக்காதீர்கள் என்றார்கள். இதை சொல்லும் போது மக்களுக்கு புதுசு. கோழியை கூடாதுன்னு சொல்றாங்க, ஹராம் என்று சொல்றாங்க. இவங்க குர்ஆன் ஹதீஸை விளங்கவில்லை என்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் தான் இந்த மஸ்அலாவை நாங்கள் வெளியிடுகின்றோம். இதே போன்று பெண்கள் தொழும்போது தலைமுடியை கட்டிக்கொண்டு தொழுவார்கள். மக்களுடைய பழக்கம் முழு பிரிவிலும் இப்படித்தான். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூறுகின்றது, பெண்கள் தொழும்போது தலைமுடியை அவிழ்த்து விட வேண்டும், கொண்டே கட்டி கொண்டு தொழக்கூடாது. தெளிவான ஆதாரத்தை முன்வைக்கின்றோம். கொண்டே கட்டிக்கொண்டு தொழுதால் அதிலே ஷைத்தான் குந்திக் கொண்டு இருப்பான் என்று வருகின்றன. இதை கேட்கும் போது மக்களுக்கு, பெண்களுக்கு ஒரு ஆச்சரியம். இவ்வளவு காலம் நாங்கள் தலைமுடியை கட்டிக்கொண்டு தொழுதோம், இப்போது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்து அவிழ்த்து விட்டு தொழ வேண்டும் என்று கூறுகிறது. எனவே இது புதிய விடயம், இவர்கள் குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்கவில்லை என்று நினைக்கிறார்கள். மிக தெளிவான ஆதாரங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். இதே போன்று ஒருவருடைய முடி பழுத்து விட்டது, என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள். முடி பழுத்தால் சாயம் தீட்டுங்கள், கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இலங்கையில் தோன்றியதற்கு பிறகுதான் இந்த மருதோண்டி என்ற ஒரு விடயம் வெளியானது. முந்தி யாருக்குமே தெரியாது. முடி பழுத்திருக்கும், அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். இது ஒரு சிலர் மாஷா அல்லாஹ் நல்ல விடயம் என்று கேட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சத்தியத்திலே வந்து நுழைகிறார்கள் இதை ஏற்று. ஆனால் ஒரு சிலருக்கு இது புதினம். இவ்வளவு காலங்களுடைய தாய் தந்தை பாட்டன் பூட்டன் காலத்தில் இப்படி ஒரு கருத்தை எந்த ஒரு ஆலிமும் சொல்லவில்லை. எந்த ஒரு ஆலிமும் இப்படி மருதோண்டி அடித்ததும் இல்லை என்று கூறி அவர்கள் ஜமாஅத்தின் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். இதே போன்று கருப்பு சர்வ சாதாரணம், கருப்பு அடிப்பது உலகத்தில். அது எல்லா மதத்தவர்களும் முடி பழுத்தால் முக்கியமானவர்கள் கருப்பை தீட்டிக் கொள்வார்கள். கூடுமா? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ன சொல்லுகின்றது? யார் கருப்பு மை தாடிக்கு தலைமுடிக்கு தீட்டுகின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தின் வாடை கூட அடிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தெளிவான ஹதீஸை குர்ஆனை நாங்கள் முன்வைக்கின்றோம். இதே போன்று இசை இல்லாத ஒரு வீட்டை காட்டுங்கள் உலகத்தில். யார் இசை கேட்காமல் இருக்கிறார்கள்? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் சொல்லுகின்றது இசை கூடாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இசை கேட்பவர்கள் கபரிலிருந்து எழும்பும் போது பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் எழுப்பப்படுவார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் சொல்லுகின்றோம். இதை கேட்டதும் மக்களுக்கு இது பெரிய வியப்பாக இருக்கிறது. ஒரு குழந்தை கிடைத்தால் என்ன செய்வார்கள்? ஒரு குழந்தை கிடைத்தால் என்ன செய்வார்கள்? 40 அண்டைக்குத்தான் அந்த பிள்ளைக்கு முடியை இறக்கி பால் சோறு ஆக்கி பேர் விடுவார்கள். அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? ஏன் இப்படி செய்கின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலத்திற்கு இவர்கள் செல்லவில்லை விளக்கம் பெற. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் செல்கின்றது, சென்று ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறது. என்ன? ஒரு குழந்தை கிடைத்தால் முதலில் அதற்கு அதான் சொல்ல வேண்டும். 7வது தினத்தில் தலைமுடியை களைய வேண்டும். அந்த முடியை நிறுத்தி அதனுடைய அளவுக்கு வெள்ளி சதகா கொடுக்க வேண்டும். தலைக்கு குங்குமம் தேய்க்க வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தால் 2, பெண் பிள்ளையாக இருந்தால் 1 கிடாய் அறுத்து அகீகா கொடுக்க வேண்டும். அழகான திருநாமம் சூட்ட வேண்டும். அதே போன்று 7 அண்டைக்கு ஹத்தனா செய்ய வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கம். இது இந்த சமூகத்தில் இருந்ததா முந்தி? இல்ல, இப்பதான் அகீகா என்ற பேரே வெளியாயிருக்கு. இந்த ஹக்கு வந்ததற்கு பிறகு உதுஹியா என்னவென்று தெரியாது. நல்ல பெயர்களை வைங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் என்ன, தடுக்கப்பட்ட பெயர்களைத்தான் வைக்கிறார்கள். அபுல் காசிம் கூடுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். அதே போன்று ரிஃபாஸ், நிஃபாஸ் பேர் வைக்கிறார்கள். முஹம்மது புகுல் இப்படி பேர் வைக்கிறார்கள். இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பெயர்கள். அழகான திருநாமத்தை சூட்டுங்கள் என்றார்கள். 7 அண்டை இன்றைக்கு நடக்குது 40 அண்டை. இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் அல்ல. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்கி அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விளக்கத்தை கொடுத்தார்களோ அந்த விளக்கத்தை நாங்கள் எடுத்து மக்களுக்கு முன்வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவைகளெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட விடயங்கள். இதே போன்று அல் குர்ஆனில் நீங்கள் பாருங்கள், அல் ஹதீஸிலே பாருங்கள், தொழணும் ஏற்றுக்கொள்றான். இஸ்லாத்தில் ஒரு பகுதி இந்த தொழுகை. ஆனால் தொழுபவர்கள் எந்த ஒரு பிரிவை நீங்கள் எடுத்தாலும் 120 தான் தொழக்கூடியவர்கள் இருப்பார்கள். அரபு நாட்டில் போனா ஒரு 10 கூட சொல்ல, அதுக்கும் போறோம். அவர்கள் தொழக்கூடிய தொழுகையும் கூடாது. கரண்டைக்கு கீழ் உடுத்தி கொண்டு தொழுவார்கள். இந்த தொழுகையை விடுபவன் யார்? முஸ்லிமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன விளக்கம் கொடுத்தார்கள் குர்ஆனுக்கு? மன் தரக ஸலாத ஃபகத் கஃபர். யார் தொழுகையை விட்டான் அவன் காஃபிராகி விட்டான் என்றார்கள். மன் தரக ஸலாத ஃபகத் அஷ்ரக். யார் தொழுகையை விட்டான் அவன் இணை வைத்து விட்டான் என்றார்கள். எப்படி ஒருவர் ஒரு சிலையை வணங்குகின்றாரோ அது இணை. இதே போன்றுதான் ஒருவர் பர்தான தொழுகையை விட்டாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். எப்படி ஒருவர் சூனியம் செய்கின்றாரோ அவர் காபிராகி விடுவார். அதே போன்றுதான் ஒருவர் தொழுகையை விட்டால் காபிராகி விடுவார். இதை நாங்கள் சொல்லுகின்றோம். மக்களுக்கு புதுசு, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கம். இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுகின்றேன். ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் ஏனைய அமைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். மார்க்க பிரச்சனை வரும்போது அவர்கள் மனிதர்களுடைய நூலில் இருக்கக்கூடிய விளக்கங்களின்பால் செல்வார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த விளக்கம் எங்கிருக்கிறதோ அதை தேடி அதை எடுத்து மக்களுக்கு செல்வார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்லுகின்றோம், தொழுகையை யார் விடுகின்றார் அவர் காபிராகிவிட்டார், முஸ்லிம் இல்லை. சூரத்து நிசாஇலே அல்லாஹ் கூறுகின்றான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் உங்கள் அமீருக்கும் கட்டுப்படுங்கள். ஆனால் என்ன சொல்லுகின்றார்கள்? எழுதி வைத்திருக்கிறார்கள்,
உலில் அம்ரி மின்கும் என்றால் உலமாக்கள், உலமாக்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இன்னும் சிலர் இல்லை அமீர்மார்களுக்கு, இன்னும் சிலர் அமீர்மார்களுக்கும் கட்டுப்பட வேண்டும், உலமாக்களுக்கும் கட்டுப்பட வேண்டும். எது சரியான விளக்கம்? யார் இந்த குர்ஆன் ஹதீஸை பிழையாக விளங்கி இருப்பது? யார்? நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனா ஏனைய அமைப்புகளா? ஜமாஅத்துல் முஸ்லிமின் சரியாக விளங்கி இருக்கிறது. உலில் அம்ரி மின்கும், அமீருக்கு கட்டுப்படுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கம். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பினார்கள், ஒருவரை அமீராக நியமித்தார்கள். போகும்போது அந்த மக்கள் அமீருக்கு ஒரு கோபத்தை தூண்டிவிட்டார்கள். உடனே அமீர் சொன்னார், அவர்களுக்கு விறகை புறக்குங்கள், புறக்கினார்கள். நெருப்பு மூட்டுங்கள், மூட்டினார்கள். உள்ளே பாயுங்கள், பாயவில்லை. ஏன்? ஒரு அமீருக்கு கட்டுப்பாடு எந்த அளவென்றால் ஒரு பாவத்தை ஏவாமல் இருக்கும் வரைக்கும் தான். பாவத்தை ஏவினால் அந்த பாவமான விஷயத்தில் மட்டும் அவருக்கு கட்டுப்படக்கூடாது. உள்ளே குதிக்கவில்லை. வந்து நபிக்கு இந்த சம்பவத்தை சொன்னார்கள். பிறகுதான் ஆயத்து இறங்கியது, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அமீருக்கும் கட்டுப்படுங்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார்கள், லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. எனவே இந்த ஆயத்து எந்த விஷயத்தில் இறங்கியது? ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும், நல்ல விஷயத்தில், பாவத்தில் கட்டுப்படக்கூடாது. உலமாக்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று இங்கு இந்த குர்ஆன் சொல்லவே இல்லை. உலமாக்களுக்கு கட்டுப்பட்டால் என்ன நடக்கும்? உலமாக்களுடைய கருத்துக்களை கேட்டால் ஒவ்வொரு விதமான கருத்து. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆலிமும், ஒவ்வொரு மதுஹபை சேர்ந்த ஆலிமும் ஒவ்வொரு கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இதே போன்று இந்த பைஅத், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் இந்த பைஅத்தை அறிமுகப்படுத்தியது. சுமார் 25 வருடங்களுக்கு முன்னால் பைஅத் என்றால் என்ன என்றே தெரியாது. நாங்களும் மதரசாக்களில் பல வருடங்கள் ஓதினோம், பல மதரசாக்களில் இந்த பைஅத் என்ற பேச்சே கிடையாது, தெரியாது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் இந்த இலங்கையில் இந்த பைஅத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த பைஅத்தை கொண்டு வந்தது பிழை என்பதுதான் ஏனைய அமைப்புகளுடைய கருத்து. ஆனால் இது பிழையா சரியா? தெளிவான ஆதாரத்தை, நபியுடைய விளக்கத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மதீனாவிலிருந்து வந்தார்கள் இணை வைப்பவர்கள், முஸ்லிம்கள் அல்ல, முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள் மக்காவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார்கள். அவர்கள் மார்க்கத்தை சொன்னார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், பாயிஊனி, எழுந்து பைஅத் செய்யுங்கள் என்று நபி சொன்னார்கள். ஆதாரத்தை முன்வைக்கிறோம். இந்த பைஅத்தை யார் செய்யவில்லையோ, மன் மாத்த வலைஸ ஃபீ உனுகிஹி பைஅத்துன் மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா, எவருடைய கழுத்தில் பைஅத் இல்லாமல் மரணிக்கிறாரோ அவர் ஜாஹிலியத்தில் மரணிப்பார். ஜாஹிலியத்தில் யார் மரணிக்கின்றாரோ அவருடைய கபர்களுக்கு அருகில் சென்றால் நரகத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள் என்றார்கள். தெளிவான நபி விளக்கத்தை தான் ஜமாஅத்துல் முஸ்லிம் முன்வைக்கின்றது தவிர சொந்த கருத்துகள் அல்ல. இதே போன்று உம்மத்தை பிரிந்து கிடக்கக்கூடிய காலத்தில் யாரை பின்பற்றுவது? எந்த ஜமாஅத்திலே போய் சேருவது? நாங்கள் கூறுகின்றோம், ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே சேர்ந்து கொள்ளுங்கள், ஏனைய பிரிவுகளை விட்டு ஒதுங்கி விடுங்கள் என்று சொல்லுகின்றோம். இது எங்களுடைய சொந்த கருத்தல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த விளக்கத்தை தான் நாங்கள் சொல்லுகின்றோம். புகாரி, முஸ்லிம், இதே போன்ற அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், இந்த உம்மத்து பல பிரிவுகளாக பிரியும். அந்த காலத்தில் நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், முதலில் எல்லா அமைப்புகளை விட்டு நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். அதற்கு பிறகு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒன்று இருந்தால் அதிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அப்படியும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாமல் போனால்
நீங்கள் ஒரு மரத்தின் வேரை கடித்து கொண்டாவது ஒதுங்கி இருங்கள், எந்த அமைப்புகளிலும் சேராதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எடுத்துச் சொல்கிறது. இது மக்களுக்கு புதுசு. முன்பு இந்த ஹதீஸ் கிதாபில் பதியப்பட்டு இருந்தாலும் எந்த இடத்திலும் உலமாக்களால் இது சொல்லப்படவும் இல்லை, இதற்கு விளக்கம் கொடுக்கப்படவும் இல்லை. இதே போன்று சஞ்சிகைகளிலே இந்த ஹதீஸ்கள் வெளியிடப்படவும் இல்லை. அப்படியே மூடி மறைக்கப்பட்டு இருந்தது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்துதான் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகின்றது. எனவே இப்போது நாங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்றால், இப்படி இந்த ஒரு குர்ஆன் ஹதீஸை நாங்கள் எடுக்கும் போது சில நேரத்தில் 2-3 விதமான கருத்துகள் தென்படுகின்றன. இதை நாம் மறுக்கவில்லை, உண்மைதான். இதற்கு என்ன வழி? இதற்குத்தான் இஸ்லாம் கூறுகின்றது ஒரு தலைமைத்துவம். இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு தலைமைத்துவம். அதற்கு ஒரு அமீர் இருப்பார். கருத்து மோதல் வந்தால் அதை அவர் என்ன செய்வார்? உலமாக்களை அழைத்து ஷூரா செய்து அதை தீர்த்து வைப்பார். அசல் இஸ்லாம் இதுதான், ஒரு தலைமைத்துவம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இஸ்லாத்திலே பிரிவு கிடையாது. ஒரு அமீர் இருப்பார். ஒரு மஸ்அலாவிலே கருத்து மோதல் வந்தால் அவருக்கு ஒரு ஷூரா இருக்கும், உலமாக்கள் அறிஞர்கள். அவர்களை எடுத்து வைத்து ஒரு மஷூரா செய்து ஒரு கருத்தை மக்களுக்கு முன்வைப்பார்கள். பல கருத்துகள் முன்வைக்கப்பட மாட்டாது. இப்படி இருந்தால்தான் இந்த கருத்து மோதலை ஒழித்து கட்ட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்படி நடந்தது. இன்றைக்கு அப்படி ஒரு தலைமைத்துவ மக்களுக்கு மத்தியிலே இல்லை. தலைமைத்துவம் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டால் இந்த அமைப்பிலே செல்ல முடியும். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாமல் ஒவ்வொரு பிரிவாரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுகின்ற காரணத்தினால் நாளுக்கு நாள் பிரிவுகள் கூடிக்கொண்டே செல்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எவனுடைய கையில் என் உயிர் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக என்னுடைய இந்த உம்மத்து 73ஆக பிரியும், அதில் 72 நரகம், 1 சொர்க்கம் என்றார்கள். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்படி ஒரு கருத்து மோதல் வந்தது. இப்னு உமர் என்ற ஒரு சஹாபி தங்களுடைய மனைவியை அவர்கள் தூய்மை இல்லாமல் இருக்கக்கூடிய ஹைலுடைய நேரத்தில் தலாக் விட்டு விட்டார்கள். உடனே அவருடைய தந்தை வந்து நபியிடத்தில் முறைப்பாடு வைத்தார்கள். அவர்களிடத்தில் இது கூடாது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி கேட்டார்கள், அத்தல்அபூன பிகிதாபில்லாஹ் வ அன பைன அஸ்ஹுரிக்கும். நான் உங்களுக்கு மத்தியில் உயிரோடு இருக்கும் போது நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து விளையாடுகிறீர்களா என்று சொல்லிவிட்டு உமர் கத்தாபை அழைத்து சொன்னார்கள், போய் மகனிடத்தில் சொல்லுங்கள், மனைவியை திருப்பி எடுத்துக் கொள்ளும்படி. ஏன்? மாதவிடாய் காலத்தில் தலாக் விடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. இப்போ ஒரு தலைமைத்துவம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? உமர் கத்தாபிடத்திலே கூடாது, இப்னு உமரிடத்திலே கூடும். 2 கண். இதற்குத்தான் தலைமைத்துவம் அவசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வன்மையாக இந்த பிரிவுகளை கண்டித்து ஒரு தலைமைத்துவத்தை பற்றி தூண்டியது இதற்குத்தான். குர்ஆனும் இதைத்தான் கூறுகின்றது, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன். நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடித்து ஒரு கூட்டமாக மாறுங்கள், வலா தஃபர்ரகு, பிரியாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அல் ஜமாஅத்து ரஹ்மத்து, கூட்டமைப்பு அல்லாஹ்வுடைய அருள், வல் ஃபுர்கத்து அதாப், பிரிவினை இருக்கின்றது, அது வேதனை என்று சொன்னார்கள். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பள்ளியில் ஒருவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். இதை உமர் கத்தாபு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வித்தியாசமாக ஓதினார். உடனே உமர் நினைத்தார்கள், இவர் பிழையாக ஓதுகிறார் என்று போய் அவர்களை பிடித்தார்கள். பிடித்து நபியிடத்திலே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் குர்ஆனை பிழையாக ஓதுகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், விடுங்கள் அவரை. விட்டு விட்டார்கள். ஓதுங்கள் என்றார்கள். ஓதினார்கள். சொன்னார்கள், சரி, இந்த ஓதல். உமர் கத்தாபிடத்தில் நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள். இவர்கள் வேறு விதமாக ஓதினார்கள். சொன்னார், இதுவும் சரி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், குர்ஆனை 7 விதமாக ஓதலாம் என்ற சட்டத்தை சொன்னார்கள். அப்ப அந்த நேரத்தில் அந்த தலைமைத்துவம் இருந்த காரணத்தினால் அந்த பிரச்சனை கொண்டு வரப்படுகின்றது, தீர்க்கப்படுகின்றது.
இல்லை என்றால் 2 பேருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும். இதே போன்று பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு படை சென்றது. அதற்கு ஒரு அமீர். அந்த அமீருக்கு இரவில் இஸ்கலிதமாகி குளிக்க வேண்டிய கடமை ஏற்பட்டு விட்டது. கடும் குளிர், குளிக்க முடியாது. காலையிலே அவர்கள் ஒது செய்துவிட்டு தயமும் செய்துவிட்டு ஜமாஅத்து தொழுகை நடத்தினார்கள். அங்கு 2 சாராருக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது. ஒது குளிக்காமல் எப்படி தொழுவிப்பது? அவர் தொழுவித்தார், தொழுதார்கள். நபியிடத்தில் வந்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள். என்ன சொன்னார்கள்? அப்படி ஒருவருக்கு நிலைமை ஏற்பட்டால் அவர் ஒதுவும் செய்ய வேண்டும், தயமும் செய்ய வேண்டும், செய்துவிட்டு தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே இப்படி ஒரு பிரச்சனை வரும், கருத்து மோதல் வரும்போது ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும். இருந்தால் அந்த தலைமைத்துவத்துக்கு ஒரு ஷூரா ஒன்று இருக்கும். அதிலே உலமாக்கள் இருப்பார்கள். அவர்கள் கூடி அந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், உமர் இப்னு ஹத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தை போன்று அடிகுடி சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த மார்க்கத்தை அனைவரும் கருத்து மோதல் இல்லாமல் ஒரே விதமாக பின்பற்ற முடியும். இதைத்தான் இன்றைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமின் முன்வைக்கிறது. வாருங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமில் இணையுங்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமில் இணைந்து குர்ஆன் ஹதீஸை அந்த நபியுடைய காலத்தில் எப்படி பின்பற்றப்பட்டதோ அந்த அடிப்படையில் நாங்கள் பின்பற்றுவோம். அப்ப கூட்டுதுவா சண்டை வராது, குனுவத்திலே பிரச்சனை வராது, தராவீஹ் பிரச்சனை வராது, அவுலியாக்களுக்கு கொடி கூடு எடுப்பது கூடுமா கூடாதா பிரச்சனை வராது, காணிக்கை போடுவது கூடுமா கூடாதா பிரச்சனை வராது. எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கலாம். அனைவரும் இந்த உம்மத் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு இணைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்ட பிரகாரம். எனவே இதுதான் இதனுடைய ஒரு சுருக்கமான விளக்கம். கேள்வி பதில்களும் இருக்கின்ற காரணத்தினால் இதை முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த நடந்த இந்த விளக்கத்தின் சுருக்கம் இதுதான். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது, இன்னும் பல அமைப்புகளும் இருக்கின்றன. அந்த அமைப்புகளுக்கு மத்தியில் பல கருத்து மோதல்கள், அடிகுடி, வெட்டு குத்து நடக்கின்றது. கடைசியில் தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு காவல்துறைக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்லுகிறார்கள். என்ன காரணம்? இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை விட்டு மனிதர்களுடைய கருத்துகளின் பால் சென்றதுதான் காரணம். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அப்படி அல்ல. கருத்து மோதல் இல்லாமல், சண்டை சச்சரவு, அடிகுடி, வெட்டுக்குத்து இல்லாமல் ஒரு அமைப்பில் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு கொண்டு இந்த இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறது. என்ன காரணம்? எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் செல்வது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸை மிகச் சரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. பிழையாக விளங்கவில்லை. அப்படியும் நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்களில் யாராவது ஒரு